அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மாசி மாதத்தின் சிறப்புகள் பற்றியும் விரத முறைகளை பற்றியும் பார்க்கலாமுங்க. மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியங்களை தரக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. மாசி மாதத்தை கடலாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புண்ணிய நதிகளில் நீராடுறோம். எதுக்காக? நம்மளுடைய பாவங்களெல்லாம் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நம்மளுடைய பாவங்களையெல்லாம் அந்த நதிகள் சேகரித்து வச்சுட்டு இருக்குது. அப்போ அந்த நதிகளெல்லாம் பேசிச்சாமா, நம்ம எல்லாத்துடைய பாவத்தையும் நாம் வாங்கிக்கிறோம். நாம் அதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் எப்போ புனிதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சிவபெருமான் கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சாங்களாமா. சிவபெருமானே, நாங்கள் எப்போ புனிதமடைகிறது அப்படின்னு கேட்டு வரங்கேட்டு நின்னதுக்கு சிவபெருமான் ஒரு நாளை ஒதுக்கினார். அதுதான் இந்த மாசி மாதம் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் வரக்கூடிய மாசி மகத்தன்னைக்கு. அன்னத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நதிகள் நவநதிகளும் போய் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமதி குளத்தில் நீராடுங்களாமா. அங்கே ஏற்கனவே பல தீர்த்தங்கள் இருக்குது. அப்போது இந்த நவ நதிகளும் அங்கே நீராடிட்டு போன விட்டு நாம் அந்த கும்பகோணத்தில் இருக்கிற நதியில் குளித்தோம்னா நம்மளுக்கு அனைத்து பாவங்களும் தீர்ந்து 7 ஜென்மங்களில் நம்ம அடைஞ்ச பாவங்களும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது ஐதீகங்க. மாசி மாதத்தில் விரதமிருந்து நம்ம வழிபாடுகளையெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானை வேண்டி அன்னத்தன்னைக்கு விரதம் இருந்து அன்னதானமெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டு முறையின் மூலமாக நம்ம சொல்லி தெரிஞ்சிருக்கிறோம். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மாசி மாதத்தில் தான் நம்மளுடைய பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்த நாள். அதாவது நம்மளுடைய அன்னை பிறந்த நாள். அப்போது நம்மளுடைய அபிராமி அன்னையை, நம்மளுடைய தாயை வேண்டி விரதமிருந்து வழிபட்டோம்னா நம்மளுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும். இப்பேற்பட்ட புண்ணிய நாள் தான் இந்த மாசி மகம்ங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி மக நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் யார் அப்படின்னு கேட்டப்பட்டா நம்மளுடைய கேது பகவான். அப்போது இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர், செல்வ வளத்தை அள்ளித்தருபவர். அப்போது நம்ம நம்ம மக நட்சத்திரத்தன்னைக்கு கேது பகவானை வழிபட்டால் நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அப்போது நம்ம மக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாநதி குளத்திலேயே போய் குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிகளில் நம்ம நீராடி உலர்ந்த ஆடைகளையெல்லாம் உடுத்திட்டு நம்மளுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களையெல்லாம் வழிபட்டு நம்ம எல்லா பலன்களையும் அடையலாங்க. விரதம் இருப்பவங்க இப்படி புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா 7 ஜென்மத்துக்குரிய பாவங்களும் விலகி அனைத்து நலன்களும் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகங்க. நம்ம மாசி மகத்தன்னைக்கு நம்ம எல்லாரும் விரதம் இருந்து நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகப்பெருமான் அம்மை எல்லாரையும் வணங்கி எல்லாரும் அனைத்து நலன்களும் பெற வேண்டுமாய் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.